ஓகே ஃபைன். நேற்று பாபா கிட்ட ஒரு மெசேஜ் நான் போட்டிருந்தேன். அதை எத்தனை பேர் வாசிச்சிங்கன்னு தெரியல. உன்னை சுற்றி எல்லாமே இருளாக இருக்கு, எல்லாமே இருட்டாக இருக்கு அப்படின்னு நீ நினச்சேன்னா, இன்னும் நல்லா கூர்ந்து கவனிச்சேன்னா, அங்கே இருக்கிற ஒளி, அந்த சக்தி, அந்த வெளிச்சம் நீயாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரூமியோட வேர்ட்ஸ். ஸோ when you find yourself in the darkest place, ஆன்சர் எங்கே இருக்கும், வெளிச்சம் எங்கே இருக்கும், உனக்குள்ளே தான் இருக்கும். இது நிறைய ஸ்டோரிஸ் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி நிறைய ஸ்டோரிஸ் சொல்லியிருக்கேன். லைக் எங்கேனாலும் இந்த யூனிவர்ஸ் ஒரு கஷ்டம் கொடுத்தா கூட உனக்கு பக்கத்துலேயே தான், அதுக்கு என் புக்கில் கூட இதை எழுதியிருப்பேன். அந்த ரெமெடி உனக்கு பக்கத்துலேயே தான் அந்த ஆன்சர் எங்கேயாவது இருக்கும் அப்படின்ட்டு. நேற்று எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு. அதை ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் இட் வித் யூ. இட் ரெசனேட்டட் அ லாட் வித் திஸ் மெசேஜ். என்னன்னா, முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு we all will say, எதுக்கு சொல்லுவோம் நம்ம? ஒரு அப்பட்டமான பொய் பார்த்தாவே தெரியுது, ஆனால் அதையே நீ மறைக்க பார்க்குற அப்படின்னு தான் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங் ஃபார் திஸ். ஸோ ஐ வாண்டட் டு ஷேர் தட். ஒரு வெல்தி மேன், அவன் ஒரு நாள் வயக்காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்கான். அப்போ ஒரு விவசாயியோட தோட்டத்தை பார்க்குறான். அந்த தோட்டத்தில் பூசணிக்காய் அவ்வளோ நல்லா காய்ச்சிருக்கு. அவனுக்கு ரொம்ப ஆசை வந்துடுது. என்ன செய்கிறான்? அண்ட் நல்லாவே தெரியும் அந்த விவசாயி இது அவன் விற்று அதுதான் அவனோட வேலை. அவனுக்கு சாப்பாடு போடுறதே அவன் காய்கறிகள் தான். இவன் அவனுக்கு தெரியாமல் ஒரு பூசணிக்காய் திருடிட்டு போயிடுறான் வீட்டுக்கு. எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க, இவன் தான் பூசணிக்காவை திருடிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே இவன் குழம்பு வச்சு காய் வச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அதில் இருந்து ஊர் மக்கள் எல்லாருமே, அந்த பூசணிக்காய் திருடினவன் வீடு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தான் நான் இருக்கேன். அந்த பூசணிக்காய் திருடினவன் வீடு இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் நீங்கள் கேட்குற அட்ரஸ் இருக்குது. அந்த பூசணிக்காய் திருடினவன் வீடு இருக்குல்ல, அது கிட்ட தான் அந்த கோயில் இருக்குது. ஸோ அது ஒரு மார்க் ஆயிடுச்சு. சரி, அவன் போய் சேர்ந்த பிறகும் அடுத்தடுத்து வர்ற ஜெனரேஷனும் அதே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 4வது ஜெனரேஷன் வந்துருச்சு. அப்போ அவன் யோசிக்கிறான், என்னடா எதுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் நம்ம வீட்டில், இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே, இதை வச்சுட்டு நம்ம இன்னும் எத்தனை தலைமுறைக்கு இப்படி இருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு உபாயம் தேடி ஒரு ஞானிகிட்ட போகிறான். அப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, நீ நினைக்கிறது சரிதான், இதை சரி பண்ணுறது ரொம்ப சுலபமான வேலை, அதுவும் உன் கையிலே தான் இருக்குது. சொல்லுங்க சாமி, அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தலைமுறையாக இப்படி மக்கள்கிட்ட என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, இப்படியே தான் சொல்கிறாங்க அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, ஒரு 2 வாரத்துக்கு உன் வீட்டில் ஒரு 50 பேருக்கு நீ அன்னதானம் போடு, சாப்பாடு போடுன்றார். அப்போ அவன் சொல்கிறான், எது 50 பேர், யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த பையன் சொல்கிறான், சரின்னு சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்கு போய் அன்னையிலேருந்து அவன் வீட்டில் சாப்பாடு, வரப்போகிறவங்களுக்கு யார் யார் வர்றாங்களோ எல்லாருக்குமே சாப்பாடு. கொஞ்ச நாள்லே மாறிடுது. பூசணிக்காய் திருடினவேன்றது எப்போ போனாலும் சாப்பாடு போடுவாங்களே நம்மளுக்கு, அவங்க வீட்டுக்கு கிட்ட தான் நான் இருக்கேன். நம்ம பசிக்கு வயிறார சாப்பாடு போடுறாங்களே, அந்த வீட்டுக்கிட்ட தான் அந்த கோயில் இருக்குது. யார் எப்போ போனாலும் முகம் சுளிக்காமல் சாப்பாடு போடுறாங்களே, அந்த வீட்டுக்கிட்ட தான் நீங்கள் கேட்குற அட்ரஸ் இருக்குது. அப்படியே மாறிடுது. அப்போது என்ன ஒரு தப்பு நம்ம செஞ்சாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த தப்பு நம்மளோட மட்டும் நிற்காது. அது அப்படியே ஜெனரேஷன் படி போய்கிட்டே தான் இருக்கும். அதை நம்மளோடையே நிப்பாட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நல்ல காரியம் ஏதாவது ஒன்று செஞ்சாதான் அதை சரி பண்ண முடியும். வேறு எதுனாலையும் சரி பண்ணவே முடியாது. வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே தப்பு தான் செய்வோம்.
அது நம்ம இயல்புன்னு வச்சுக்கலாம், ஒரு அறியாமல் அந்த டைம்னு வச்சுக்கலாம், ஒரு வீக்னஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆனால் அதை கண்டிப்பாக மாற்றுறதுக்கும் நம்ம கையில் தான் இருக்குது. அது என்னைக்கு நீ மாற்றணும், நான் செஞ்ச தப்பை உணர்ந்து இனிமேல் மாற்றணும் அப்படின்னு நீ நினைக்கிறியோ, நல்ல காரியங்களை நீ செய்ய ஆரம்பி. தானாகவே உன்னோட கடந்த கசப்பான நினைவுகள் அப்படியே மங்கி போயிடும். ஓகே.